நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் செமிஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது. இதற்கு மிஸ்கின், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் உன்னிகிருஷ்ணனோட சேர்ந்து பிரபல பாடகர் இசையமைப்பாளர் கங்கைமரன் அவர்கள் சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துக்கிறாரு. இதுல ஏற்கனவே நிக்கில், திஷாந்தனா மற்றும் மீனாட்சி அவர்கள் முதல் 3 ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க நிலைமையில இந்த வாரம் நடக்கிற செமிஃபைனல்ஸ் ஒரு டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டா அமைஞ்சிருக்கு. இதுல வெற்றி பெறவங்க தான் இந்த சீசனுடைய 4வது மற்றும் 5வது ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆவாங்க. இந்த செமிஃபைனல்ஸ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு மெகா ஹிட் பாடல் எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிக்க விட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் நடக்கிற செமிஃபைனல்ஸ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க ஒரு ஏழை திறமையான போட்டியாளர் ஜானகி அம்மாவுடைய ஒரு கஷ்டமான பாடல் எடுத்து அச்சியத்துல அவங்கள மாதிரியே செம்ம சூப்பரா பாடி அதத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிக்க விட்டு இதுல வெற்றி பெற்று 5வது ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கதா இப்போ ஒரு அப்டேட் வெளியா இருக்கு. அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும், அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா இசை சம்பந்தப்பட்ட வேலையை தான் பார்க்கணும்னு இருக்கும்போது அவரை இந்த சூப்பர் சிங்கர் மேடையில எப்படியாவது பெருமைப்படுத்தணுன்றதுக்காக இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஜானகி அம்மாவுடைய பாடல் எடுத்து அச்சத்துல அவங்க குரலே வேற லெவல்ல தெரிக்க விடுற ஏழை திறமையான போட்டியாளர் தான் தவசீலி. அவங்க இந்த வாரம் கங்கைமரன் சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துகிட்ட செமிஃபைனல்ஸ் ரவுண்ட்ல பாக்கியராஜனுடைய சின்ன வீடு படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி, ஜானகி அம்மா மற்றும் எஸ்பி சைலஜா அவர்கள் பாடி அசத்தின மச்சம் உள்ள மச்சான்ற மெகாயிட்டான பாடலை எடுத்து அச்சியத்துல அந்த பாடல்ல வர மாதிரியே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து அங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்ந்து போற அளவுக்கு, ஆட்டம் போடுற அளவுக்கு வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆஸ்திருந்தாங்க. இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இதுல இருக்க நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே கரகோஷத்தை எழுப்பி ஆட்டம் போட்டு ரொம்பவே அற்புதமா ரசிச்சிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினரான கங்கைமரன் அவர்கள் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு பாடலாம் காம்படிஷன்ல அதுவும் லைவ் ஸ்டேஜ்ல பாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா ஜானகி அம்மாவுடைய அவ்வளவு கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடலுக்கு ஈக்குவலா நீங்க பாடிருக்கீங்கன்றது உங்களுடைய அசாத்தியமான திறமையை தான் காட்டுதுன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி இருந்தாரு. அதை தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம், மிஸ்கின் மற்றும் உன்னிகிருஷ்ணன் அவர்கள்லாம் மேடைக்கே வந்து ஒரு டெடி பேர்லாம் கொடுத்து பாராட்டினது மட்டும் இல்லாம நாங்க உண்மையிலேயே இப்படி ஒரு ஆக்ரோஷமான பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கவே இல்லை. அதுலயும் எஸ்பிபி, ஜானகி அம்மா பாடின பாடல்களே இது ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல். இந்த பாடல்ல வர எக்ஸ்பிரஷன்லாம் வந்து லைவ்ல பாடுறதுன்றது முடியாத காரியம். ஆனா நீ உன்னுடைய அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இந்த சூப்பர் சிங்கர் மேடையை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டேன்னு சொல்லி நம்ம தவசீலியை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு இந்த அற்புதமான பெர்ஃபார்மன்ஸுக்காக கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டு அவங்க இந்த சீசனுடைய 5வது ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தன்னுடைய அப்பாக்காக இந்த மேடையில வெற்றி பெற்றே தீரணுன்றதுக்காக ரொம்பவே அற்புதமா பாடி அசத்துற தவசீலியை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த செமிஃபைனல்ஸ் ரவுண்ட்ல எஸ்பிபி, ஜானகி அம்மாவுடைய ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அசத்தி அதன் மூலமா ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11 பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.